கேவிஎன் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜயினுடைய பெயர் கெடுகிற மாதிரி நீங்கள் அதிக ரேட்டுக்கு டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. விஜய் தானே, நம்ம படம் தானே, யார் கேட்க போகிறான்ட்டு விற்றீங்கன்னா ரசிகர்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக தாவேக்கா கொடி கட்டுவாங்க, பட்டாசு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற அந்த அலப்பறை எல்லாமே நடக்கும். அதிமுகவினருடைய கோபம் என்னன்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சியையே சில்லாக உடைச்சிட்டாரு. எதிர்காலத்தில் அந்த கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். தாவேக்கா அரசு செந்தில் பாலாஜியை குறி வச்சுட்டாங்க. அதனால் அவர் ஏதாவது ஒரு வழக்கில் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு அவரை கண்டிப்பாக விஜயே இப்படி ஆபாசமாகவும் அருவருப்பான ஒரு மொழியில் பேசுனீங்கன்னா விஜய் மீது அனுதாபமும் உங்கள் மீது கோபமும் தான் வரும். அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு எம்எல்ஏ ஆக கூட உங்களால் முடியாது. ரிலீஸ் தேதியை அறிவிக்கும் போது ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜயே இப்படி ஆபாசமாகவும் அருவருப்பான ஒரு மொழியில் பேசுனீங்கன்னா விஜய் மீது அனுதாபமும் உங்கள் மீது கோபமும் தான் வரும். ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து நிலவிட்டு இருக்கு சார். 23, 24 அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. எந்த டேட்டில் கரெக்டாக ரிலீஸ் ஆகுது சார்? எதாவது தகவல் இருக்கா? அதாவது 24ங்கிற மாதிரி தான் முதல்ல முடிவு பண்ணாங்க. பட் இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, ஜூலை 23 படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான ஒரு முயற்சி நடக்குது. கிட்டத்தட்ட ஓவர்சீஸில் இருக்கிற விநியோகஸ்தர்களுக்கெல்லாமே இந்த தகவல் சொல்லப்பட்டு வெளிநாடுகளில் எல்லாமே அந்த தியேட்டரை புக் பண்ணுகிற வேலைகளை துவங்கிட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த தேதியை வந்து இவங்க இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க. என்ன பிரச்சனை சார் அது? ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஜனநாயகன் படம் ஏற்கனவே ஜனவரி 9 ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தமிழ்நாடு தியேட்டருக்கில் இங்கே இருக்கிற சில விநியோகஸ்தர்கள் ஏரியா வாரியாக பிரித்து வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 103 கோடி ரூபா எம்ஜி அடிப்படையில் 50% அட்வான்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 50-55 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ படம் வந்து சொன்ன தேதியில் வெளிவரல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் 5 மாதத்துக்கு மேலே கடந்து போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படம் வந்து இவர் 5 மாதம் தாமதமாக வருவதால் நாங்கள் கொடுத்த பணத்துக்கு வந்து வட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாமே ஃபைனான்ஸ் வாங்கி தான் கொடுத்துருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஸ் வட்டி, அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த 3 காசு வட்டி 4 காசு வட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் போட்டு எங்களுக்கு நீங்கள் வட்டியை கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அவங்க தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு சொற்பமான தொகையை சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்பியூட் போயிட்டுருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும், அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்கும், அதனால் நாங்கள் தர்ற வட்டியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு இவ்வளவு நாள் ரிக்வஸ்டாக இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த விநியோகஸ்தர்கள்ட்ட எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, கொடுக்குறத வாங்கிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க கேவிஎன் தரப்பில் அப்படி ரிக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சி அமைந்து கேவிஎன்னே வந்து ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக மாறிய பிறகு இப்போ அவங்களுடைய ஆட்டிடியூடில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வருது. இப்போ என்னன்னா, ஒரு ஆளுங்கட்சியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது தான், நான் கொடுக்கறது தான், நான் சொல்கிறத நீ கேளு, என்கிட்ட நீ ஆர்டர் போடாதேங்கிற மாதிரியான அவங்களுடைய டோன் மாறிடுச்சு. அதில் வந்து இந்த விநியோகஸ்தர்கள்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. என்னடா அது, நம்ம இவ்வளோ ரூபா பணம் கொடுத்துருக்கோம், அதுக்கு இவ்வளோ ரூபா வட்டியாக போகுது, ஆனால் இவங்க வந்து நம்மளை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியில் இருக்காங்க. இதில் வார்த்தைக்கு வார்த்தை ஜெகதீஷ் ஃபோன் பண்ணிட்டாரு, ஜெகதீஷ் சொல்லிட்டாரு, மேலிடம் சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தையெல்லாம் அவங்க பயன்படுத்துறதுல இவங்க கொஞ்சம் இடிஞ்சு போயிருக்காங்க. ஸோ அதனால் அதில் சில பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, முக்கியமாக அந்த சிட்டி செங்கல்பட்டு வாங்கிய விநியோகஸ்தர் இவர்களுடைய மிரட்டலுக்கு அடி பணியலை. ஏன்னா அவர் என்னன்னு கேட்டால், நான் கொடுக்குறது நீங்கள் நான் கேட்குறத கொடுங்கன்னு கேட்குறாரு. அநேகமாக அது இன்னைக்கு நாளைக்கு வந்து அது ஃபைனல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. புது ட்ரெய்லரோ இல்லை போஸ்டர் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை, அப்படி தான் நினைக்கிறேன். ஒருவேளை வந்து அந்த ரிலீஸ் தேதியை அறிவிக்கும் போது ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னால வரிசையாக ஒன்றா விடுவாங்கல்ல, அப்படி எதுவும் வருவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப. ஏன்னா சோஷியல் மீடியாவில் புது ட்ரெய்லர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு நியூஸஸ். அதனால இந்த ஒரு கேள்வி இல்லை, அவகாசம் இல்லை, அதுதான விஷயம். உங்களுக்கு அடுத்த வாரம் படம் ரிலீஸ் அப்படிங்கும்போது அதுக்கு முன்ன வேணால் ஏதாவது ஒன்று ஒரு போஸ்டரோ
அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒன்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டீசர் மாதிரி கூட வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான அவகாசம் இல்லை உங்களுக்கு. ரசிகர்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த படத்தை விஜய் அவர்கள் ரசிகர்களோட சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை. இதற்கு முன்பு எந்த படத்தையும் அவர் அப்படி பார்த்தது இல்லை. இன்னைக்கு வந்து அவர் ஒரு முதலமைச்சர், அந்த மாதிரி வர முடியாது. அதுக்கான வாய்ப்பு இல்லை. ரசிகர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து செவிசாய்க்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். ஆனால் விஜய் ரசிகர்கள் இன்னும் அந்த ரசிகர்களாகவே இருக்காங்க. விஜயை இன்னும் ஒரு நடிகராகவே பார்க்குறாங்களே தவிர அவர் இன்னும் முதல்வராக விஜய் ரசிகர்களே பார்க்கலைங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது தோணுது. இல்லை சார், கடைசி படம் அவங்களுக்கு ஒரு எமோஷனாக இருக்கும் சார். ஏன்னா முதல்வர் ஆனாலும் கூட இன்னும் அவர் வந்து நடிகராக தானே அவங்க வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கடைசி படம்ன்ற அந்த எமோஷன் அவங்களுக்கு இருக்கும் இல்லை சார்? கரெக்டு தான். இது வரைக்கும் விஜய் படத்தை என்ன விஜயோட உட்காந்தா இவங்கெல்லாம் பார்த்தாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ அப்படி எதிர்பார்க்குறதே வந்து ஒரு அதீதமாக தான் எனக்கு தோணுது. பட் அப்படியெல்லாம் விஜய் செஞ்சிட மாட்டார், செய்யக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணாலும் விமர்சனம் சொல்லக்கூடிய இந்த சூழல்ல இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க வந்து தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதோ இல்லை வந்து கட்சியோட கொடியை பயன்படுத்துறதோ பேனர்ஸ் கட்டுறதோ இது எல்லாமே வந்து சர்ச்சையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா முதல்வர் தரப்புல இருந்து? அதாவது என்னன்னா, இப்போ கேவியின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜயினுடைய பெயர் கெடுகிற மாதிரி நீங்கள் அதிக அளவுக்கு அதிக ரேட்டுக்கு டிக்கெட் விற்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் விஜய் தானே, நம்ம படம் தானே, யார் கேட்க போகிறான்ட்டு விற்றீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸே கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோங்கிற மாதிரி கொஞ்சம் மிரட்டலாகவே ஒரு பயமுறுத்தல் ஸ்டேட்மெண்ட்டே அவங்க விட்டுருக்காங்க. பட் அதே நேரம் தியேட்டருக்காரங்களும் நீங்கள் இப்படி கண்ட்ரோல் பண்ணிடலாம், ரசிகர்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பாக தாவேக்கா கொடி கட்டுவாங்க, பட்டாசு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற அந்த அலப்பறை எல்லாமே நடக்கும். பட் அதே நேரம் விஜய் ரசிகர்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஏதாவது ஏடாகூடமாக பண்ணிங்கன்னா அது விஜய்க்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும். ஏன்னா அது நீங்கள் எல்லை மீறி நடந்து அது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து அவருடைய பேரை கெடுத்துச்சுன்னா எதிர்காலத்தில் தேர்தல் வெற்றியே அவருக்கு கேள்விக்குறியாயிடும். ஸோ அந்த பொறுப்புணர்வோடு விஜய் ரசிகர்கள் செயல்படணும். சார், இறுதியாக வந்து தாவேக அரசு வந்து ஒரு நியமனம் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து விமர்சனங்கள் எழுதுறதை நம்ம பார்க்கும்போது அந்த ஜோசேகர் அவரில் ஆரம்பித்து வந்து இப்போது லயோலா மணி வந்து தமிழ்நாடு பாடக்கழகத்தினுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க. அதுலேயுமே விமர்சனம் அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களாக இருக்குது. அவர் நியமனம் கரெக்டாக சார்? இல்லை, கரெக்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தில் வந்து தலைவராக நியமிக்குது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. உங்கள் கட்சியில் ஒருத்தருக்கு வந்து பேச தெரியும், ஏன்னா அப்படி அதுவும் கூட லயோலாமணி வந்து ஒரு பெரிய பேச்சாளராக நம்ம எடுத்துக்க முடியாது. அதையே வந்து ஒரு தகுதியாக வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பதவி கொடுக்குறதெல்லாம் கண்டிப்பாக ஏற்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு அரசு பதவியேற்ற பிறகு ஒரு முக்கியமான பதவிக்கு உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு என்ன நிச்சயம்? புரியுதா இல்லை? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு கல்வியாளர், ஆனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையே இந்த கல்விக்காக அர்ப்பணித்தவர். நீங்கள் பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு போய் கூகுளில் போட்டு பாருங்கள். ஒருவேளை இதை தாவேக்காவை சேர்ந்தவர்கள் யாராவது பார்த்தா அதை விஜய்க்கே கூட ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கல்விக்காகவே தன்னுடைய மொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருத்தர். இப்போ என் கேள்வி, இந்த தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவராக வருவதற்கு தகுதியானவர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவா லயோலா மணியா? இந்த கேள்வியை வந்து விஜய் கேட்கணும். இந்த பதவி மட்டும் இல்லை, ஒவ்வொரு அரசு பதவிக்கும் அதற்கு யார் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன் ஒரு பதவியில் இருந்தார். நிச்சயமாக தாவேக்கா வந்த பிறகு அந்த பதவிக்கு வந்து வேறொருத்தர் தான் நீங்கள் நியமிப்பீங்க. அதுக்கு தகுதியான ஒரு பொருளாதார நிபுணரை நியமிப்பீங்களா, அல்லது உங்கள் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுன ஒரு விஜய் ரசிகன்கிற ஒரு தகுதியை வச்சு ஒருத்தனுக்கு அந்த பதவியை நீங்கள் கொடுப்பீங்களா? அப்போ அந்த பதவிக்கு பொருத்தமான ஒருத்தரை தான் நம்ம வந்து நியமிக்கணுமே தவிர, நம்ம கட்சிக்காக இவர் வந்து டிவி டிபேட்டில் பேசியிருக்காரு, நம்ம கட்சிக்காக யூடியூப்பில் உட்காந்து அஜித்தை திட்டிருக்காரு, நம்ம கட்சிக்காக உட்காந்துக்கிட்டு இவர் திமுகவை கழுவி ஊற்றிருக்காருங்கிறத தகுதியாக வச்சுட்டு நீங்கள் ஒரு பதவியை கொடுப்பீங்களா? அதனால் எனக்கு தெரிந்து லயோலா மணியுடைய அந்த நியமனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. விஜய்க்கு வந்து யாரோ தவறாக ஆலோசனை செய்து அல்லது விஜயை யாரோ தவறாக வழி நடத்துகிறார்கள். ரொம்ப முக்கியமானது தான். நான் என்ன சொல்கிறேன், லயோலா மணி வந்து உங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம், அல்லது உங்கள் பார்வையில் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய அறிவாளியாகவும் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் தாவேக்கா கட்சியில் அவருக்கு ஒரு பதவி கொடுங்க. ஏன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை லயோலா மணிக்கு கொடுங்க. நீங்களும் கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது.
ஆனால் அரசு பதவியை கொடுக்காதீங்க. அரசு பதவிங்கிறது மக்களுடைய வரிப்பணம் தான் அவர் சம்பளமாக வாங்க போகிறாரு. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி கல்வியை வந்து நாம் மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கோம். ஒரு பக்கம் ஒன்றிய அரசு என்ன மும்மொழி கொள்கைன்னு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வர்றா, இன்னொரு பக்கம் சமஸ்கிருதத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிந்த ஒரு கல்வியாளர் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு மாதிரி ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தால் அதுதான் சரியானதாக இருக்கும். பல்வேறு தரப்புல இருந்து நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்றத வந்து பொதுமக்களே பல இடங்கள் சொல்றது நம்ம பார்க்க பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா சார்? இந்த கோழைகள் வந்த தைரியம் அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அரசு மீது நம்பிக்கைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் அரசுமார்கிட்ட 100 கோடி கொடுத்தீங்கல்ல, அன்னைக்கே நீங்கள் அதை யாரும் வெளிப்படையாக சொல்லலை. இன்றைக்கி அவர் கைது செய்யப்பட்ட பிறகு இதை வந்து நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறீங்க. அது வந்து இப்போ தாவேகா அரசு மீது இவர்களுக்கு நம்பிக்கை வந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி நடந்தது, அந்த நேரத்தில் இதை இவங்க வெளிப்படையாக பேச முடியாது. ஒருவேளை சொல்கிறேன், அரசகுமார் பணத்தை வாங்கி அன்பில் மகேஷ் கிட்ட கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த பள்ளி தாளாளர்கள்லாம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. சொன்னால் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய அனுமதியே ரத்தாகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் அமைதியாக இருந்தாங்க. இன்றைக்கு அரசகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு அடுத்து இவர்கள் வெளிப்படையாக பேசுவதனுடைய பின்னணியும் கூட பார்த்திங்கன்னா அது போலீஸினுடைய நெருக்கடி அல்லது அழுத்தமாக இருக்கும். என்னென்னா அவர் மீது யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்து தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் குண்டர் சட்டத்தில் போட்டிருக்காங்க. அப்போ அவர் குண்டர் சட்டத்தில் அவரை நீங்கள் கைது செய்யணும் அப்படின்னா மேலும் பல வழக்குகள் அவர் மீது எஃப்ஐஆர் வந்து பதியப்படணும். அதனால் கூட இப்படி இவர்களை வந்து சொல்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு புறம் திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தாவேகாவை பேசக்கூடிய விஷயம், குறிப்பாக முதல்வரை பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லை மீறி போகிறதா வந்து தெரியும் சார். ஆர் ராசா அவர்கள் பேசக்கூடிய பேசல முட்டாள் முதல்வர் அப்படின்றாரு, முதுகெலும்பு இல்லாத முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது நம்ம? அதாவது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. திமுக பிரமுகர்கள் மட்டும் இல்லை, அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் அப்படி தான் பேசுகிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமார் முதலமைச்சர் விஜய் குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக வசனத்தில் பேசுகிறாரு. அந்த முதல்வருக்கான மரியாதையை கொடுக்காமல், விஜய் வந்து ஒரு உச்ச நடிகராக இருந்தவர், அந்த மரியாதையும் கொடுக்காம, அவருடைய வயதுக்கான மரியாதையும் கொடுக்காம ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாரு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஆர்பி உதயகுமார் பேசும்போது ஒரு இடத்துல பீப் வருது. அப்போ முதல்வர் குறித்து அவர் ஒரு ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதில் பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அவருடைய இந்த ஆபாச பேச்சு குறித்து இதுவரைக்கும் தாவேகா அரசு ஒரு வழக்கு கூட பதியலை. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தும். அடடா அவர் பேசுகிறாரு, அப்போ நம்மளும் பேசலாம், அடடா இவர் பேசுகிறாரு, அப்போ நாமும் பேசலாம் அப்படின்னு பலரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் திமுக ஆராசா போன்றவர்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க. என்னென்னா அவர்களுடைய அதிகாரத்தை பறித்தவராக விஜய் இருக்கார். அது வந்து திமுகவுக்கு தாவேகா மீது கோபம். அதிமுகவினருடைய கோபம் என்னென்னா, அதிமுகங்கிற ஒரு கட்சியையே சில்லாக உடைச்சிட்டாரு. எதிர்காலத்தில் அந்த கட்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ இதெல்லாமே வெளிப்படுது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதிமுகவை உடைப்பதுங்கிறது அது ஏற்க முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் அதை நீங்கள் ஒரு நாகரிகமான வார்த்தையால் விமர்சனம் பண்ணணும். அதை கேட்கிறவர்களுக்கும் அடடா இவர் சொல்கிறது உண்மைதானே, விஜய் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு மக்களுக்கு தோணணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் விஜயே இப்படி ஆபாசமாகவும் அருவருப்பான ஒரு மொழியில் பேசுனீங்கன்னா விஜய் மீது அனுதாபமும் உங்கள் மீது கோபமும் தான் வரும். அப்போ நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூட உங்களால் முடியாது. அதை வந்து உதயகுமார் போன்றவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் கருணை காட்டாமல் தன்னை யாராவது இது மாதிரி அவமரியாதையாக அருவருப்பாக ஆபாசமாக பேசினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஜென்சி பசங்க யூடியூபர்ஸ் இவங்க எல்லாமே தான் வழக்கு பதிவு பண்றாங்க, கைது பண்றாங்க. இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் விட்டுறாங்களே. இல்ல அதை தான் நாம கேட்கறேன். வெறுமனே இந்த புள்ள பூச்சிங்களை தண்டிச்சு என்ன ஆக போகுது? இப்போ ஆர்பி உதயகுமார் இப்படி பேசுறாரு, அதற்கான சான்று ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி தான் பேசினார், உடனடியாக அவர் மீது பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்வதற்கான ஒரு முயற்சியை செஞ்சீங்க. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மீது அப்படி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஏன் ஆர்பி உதயகுமாரை விட்டு வச்சுறீங்கிறது தான் நம்முடைய கேள்வி. யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டதான் திரும்பவுமே அவர் வெளில வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசுறாரு. அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது, அவர் வந்து ஒரு நடிகர், ஆட்சி வந்து எப்போ வேணாலும் கவிழும் அப்படின்றத திமுக சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி ஏதாவது வேலைகள் நடக்குதா ஆட்சி கவிழ்ப்புக்கு? நிச்சயமாக நடக்கும். அதை நம்ம அனுமானமாக தான் சொல்கிறோம், அது உறுதியாக தெரியவில்லை. அதே நேரம் தாவேக்கா வந்து இன்றைக்கி ஒரு மைனாரிட்டி அரசு தான். அப்போ மைனாரிட்டி அரசாக இருக்கும்போது அவர்களை கவிழ்ப்பதற்கான எல்லா முயற்சியும் எல்லா மட்டத்திலும் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு திமுக மட்டும் இப்படி ஒரு வேலை செய்வாங்க, மற்றவங்க செய்ய மாட்டாங்கலாம் அர்த்தம் இல்லை. ஒரு 2 சீட்டு 3 சீட்டு வச்சுருக்கிற கட்சி கூட இப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதுதான் யதார்த்தமான விஷயம். பட் அதே நேரம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதெல்லாம் பார்த்திங்கன்னா அது விஜயை இரிட்டேட் பண்ணுவதற்கான ஒரு விஷயம்தான். அவர் பேசுகிறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. பட் அதே நேரம் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது, அவர் வெறும் சினிமா நடிகர், அவருக்கு வந்து நிர்வாக திறமை கிடையாது அப்படிங்கிறதே ஒரு விமர்சனம் தான். பட் இந்த விமர்சனத்துக்கும் ஆர்பி உதயகுமார் பேசுகிற அந்த ஏகவசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அதை ஆனால் திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து வந்து இப்போ திரு விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது சார். ஏன்னா இது கொஞ்சம் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்கன்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துச்சு. அது குறித்து எடப்பாடி அவர்களும் கேட்கும்போது அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைங்க, நாங்கள் எப்போவுமே வந்து திமுகவை எதிர்க்கிறோம், திமுக வந்து தீய சக்தி தான் அப்படின்றத அவர் திரும்ப கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இந்த கிளாரிஃபை கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு அவர் போயிட்டாரா? இந்த மாதிரி இருக்குன்னு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நெருக்கடிக்கு போயிட்டாரா எடப்பாடி? அதாவது நெருக்கடிக்கு போயிட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்னதான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாலும் உண்மை தான். அந்த உண்மையை பத்திரிகைகள் வந்து ஒரு ஹேஷியமாகவோ ஒரு ரூமராகவோ அதை செய்தி வெளியிடலை. உங்கள் பக்கத்தில் இருந்தவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் அது செய்தியாக வெளியில் வந்தது. இப்போ சிவி சண்முகம்லாம் அன்னைக்கு யார்? உங்கள் பக்கத்தில் இருந்த உங்கள் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி. அந்த அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து 2 பாதியாக பிரிகிறாங்க. ஏன்னா எடப்பாடி ஆதரவு அணி அதிருப்தி அணின்னு. ஏன்பா உங்களுக்கு அதிருப்தி அப்படின்னா, இல்லைங்க எங்களுடைய அரசியல் எதிரியான திமுக கூட கூட்டு சேர்ந்து இவர் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணுறாரு, அது எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே அவங்க வந்து தனி அணியாக வந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் பேபி அது குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் இங்கே இருக்கிற இடதுசாரி கட்சி தலைவர்கள் அதைத்தான் சொன்னாங்க. திருமாவளவன் சொன்னார். கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இப்படி ஒரு அட்டம்ப்ட் நடந்ததுங்கிறத வெளிப்படையாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி எடப்பாடி மீது ஒரு அதிருப்தி உருவான பிறகு இன்றைக்கி வந்து அது இல்லை பொய்ன்னு மறுத்துக்கிட்டு இருக்காரு. மற்றபடி திமுகவை இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம் அது தீய சக்தி தான் சொல்கிறத அவர் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறாரு. அதாவது என்னென்னா திமுகவோடு நாங்கள் இணக்கமாக போகலை அப்படின்னு காட்டுவதற்காக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை தான். ஆமாம்மா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடியினுடைய பேச்சில் வந்து 1% கூட உண்மை இல்லை இந்த விவகாரத்தில். ஒரு புறம் வந்து தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து தாவேக்கா நோக்கி படையெடுக்கிறாங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னும் போது அதிமுக இதுலேருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதனுடைய அந்திம காலத்தில் இருக்குது. அதுதான் சரியான வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடிப்படையான காரணம், ஒரு கட்சி ஒரு இயக்கங்கிறது கொள்கை சார்ந்ததாக இருந்தால் தலைவர்கள் இல்லை என்றாலும் இன்னொரு தலைவர் அந்த கொள்கையை முன்னெடுத்து போகும்போது அந்த இயக்கம்ங்கிறது ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு தனிநபரை முன்னிறுத்திய ஒரு இயக்கம்ங்கிறது அந்த தனிநபரின் மறைவுக்கு பிறகு அது மெல்ல மெல்ல வீழ்ச்சியடை. இதுதான் யதார்த்தம். அதிமுக என்பது எம்ஜிஆர் என்கிற தனிநபரால் தொடங்கப்பட்டது. அன்னைக்கு அதிமுக பின்னால் மக்கள் சென்றதற்கு காரணம் என்னன்னா, அதிமுகவில் வந்து ஒரு அற்புதமான கொள்கை இருக்குது. திமுகவை விட அன்றைய காங்கிரஸ் கட்சியை விட அதிமுகவில் வந்து ஒரு அருமையான கொள்கை, இந்த கொள்கையினால் தமிழ்நாடு வந்து அப்படியே சொர்க்கமாக மாறுங்கிறதுனால யாரும் அதிமுகவை நோக்கி போகலை. எம்ஜிஆர் என்கிற ஒரு தனிநபர் மீதான கவர்ச்சியில் தான் அந்த கட்சி பின்னால் போனாங்க. இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இன்னொரு கவர்ச்சிகரமான தலைவராக ஜெயலலிதா அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணதுனால அந்த கட்சி மேலும் ஒரு 25 வருஷம் சர்வைவல் ஆனது. இப்போ ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி கைக்கு கட்சி போயிடுச்சு. அவர் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து அந்த கட்சியை கைப்பற்றிட்டார். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் கிடையாது எடப்பாடி. அது ஒரு இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமையும் கிடையாது, ரொம்ப ரொம்ப பலவீனமான தலைவர். அதாவது அவரை அதிமுக இயக்கத்தை யார் கேவலமாக பேசினார்களோ அவர்களுடைய கூட்டணி வைக்கிற அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த செயல்கள்லாம் ஈடுபட்டதால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிமுக மிக மிக பலவீனப்பட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு இனி தமிழ்நாட்டு அரசியலில் இடம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு அமமுக மாதிரி
பாமக மாதிரி ஒரு லெட்டர்பேடு கட்சியாக வேணால் அந்த கட்சி தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு புறம் வந்து இப்போ தாவேக்காயில இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களுடைய பேச்சுமே வந்து மாறுபடுத்த நம்மளால பார்க்க முடியாது. குறிப்பா திருமாவர்கள் அவர் பேசுறது வந்து அவர் எந்த ஸ்டாண்ட்ல இருக்காரு அப்படின்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஒரு புறம் வந்து திமுக புகழ்றாரு, ஒரு பக்கம் தாவேக்காவை புகழ்றாரு, மறுபுறம் வந்து திமுக திட்டுறாரு. அவருடைய நிலைப்பாடு வந்து ஒரு அன்ஸ்டேபிளாவே இருக்கே சார். அதாவது என்னன்னா, திமுக கூட்டணியில் இருக்கும்போது திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய விசுவாசியாக தன்னை அவர் காட்டிக்கிட்டார். அவருக்கு பல்வேறு ஆஃபர்கள்லாம் வந்த போதும், உதாரணத்துக்கு தாவேக்கா தொடங்கும் போது திருமாவளவனுக்கு விஜய் வந்து ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தாரு. நீங்கள் நம்மளோட கூட்டணிக்கு வாங்க, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர்றோன்னாரு. விடுதலை சிறுத்தைகளுக்கு அது கனவிலும் நினைத்து பார்க்காத ஒரு ஆஃபர். ஆனால் திமுக மீதான விசுவாசத்தில் அல்லது மு.க. ஸ்டாலின் மீதான தனிப்பட்ட நட்பின் காரணமாக இந்த ஆஃபரை வேணான்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்தார். தேர்தலை சந்தித்தாங்க. ஒரு 2 எம்எல்ஏக்கள் கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிது. ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தாவேக்காவை ஆதரிக்க வேண்டிய கட்டத்துக்கு ஆளாகி அதுக்கப்புறம் அமைச்சரவைக்குள்ளேயும் அவங்க வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, அவர் மீது ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுது. திமுக கூட்டணியில் நின்று தேர்தலை சந்திச்சுட்டு கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் தாவேக்கா கூட போயிட்டீங்களேன்னு பல பேர் கழுவி ஊத்துறதை பார்க்குறோம். இந்த விமர்சனம் திருமாவளவன் வந்து ஒரு கடுமையாக பாதிச்சிருச்சு. ரொம்ப சொல்லப்போனால் உளவியல் ரீதியாக அவருக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துருச்சு. அப்போ என்னென்னா, நான் வந்து ரொம்ப நேர்மையானவன், ஏன்னா நான் வந்து திமுகவோட இணக்கமாக இருக்கேன், நான் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கேன், திமுக தலைவர் ஸ்டாலினோட நான் ரொம்ப நட்போடு இருக்கேன், அவர் மீது எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்குன்னு அவர் பார்த்திங்கன்னா தன்னை நிரூபிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்வேறு முரண்பாடுகளான ஸ்டேட்மெண்ட்டாக வருது. இப்போ ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம், அவரோட நான் நட்புல இருக்கேங்கிறாரு. இன்னொரு இடத்துல போனால் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு எப்படிங்க தாவேக்கா அமைச்சரவையில் இருக்கேன்னு கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. பனையூர் பாபு எப்போ திமுகவில் சேர்த்தார்களோ அப்போவே கூட்டணி முறிஞ்சிருச்சு, கூட்டணி முறிஞ்சதுன்னு நான் சொல்லலை, ஸ்டாலினே சொல்லிட்டாருன்ட்டு அங்கே பெல்ட்டி அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ரீதியான அந்த விமர்சனம் இன்னைக்கு திரும்ப வந்து ஒரு குழப்பத்தில் ஆழ்த்திருக்கு. இப்போ அதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா பண்ணிட்டு வரவங்களாம் தாவேக்கால சேர்ப்பதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா கூட்டணி கட்சிகள் எப்போ வேணாலும் வந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் அதிமுக வந்து வரக்கூடியவங்கள வந்து விஜய் அக்செப்ட் பண்ணிக்கிறாரா? நிச்சயமாக அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னைக்கு தாவேக்கா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் குறித்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பயம் இருக்காது. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியை முறித்து கொண்டு நம்ம கூட்டணிக்கு வந்திருக்காங்க. எதிர்காலத்தில் நம்மோடு இருப்பது தான் காங்கிரஸுக்கே பலம், அதுதான் அவர்களுடைய நம்பிக்கையும் கூட. ஆனால் இடதுசாரிகளையும் ஐயுஎம்எல்லையும் விசிகாவையும் இப்படி பார்க்க முடியாது. முக்கியமாக விசிகாவை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் ஒன்று பேசுகிறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுகிறாரு, இடையில மத்தியானம் வேற ஒன்று பேசிடுறாரு. அப்படி ஒரு குழப்பவாதியாக இருப்பதால் திருமாவளவன் எப்போ வேணாலும் தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமாவளவன் அப்படி ஒரு முடிவை எடுக்கும்போது இடதுசாரிகளும் அவருடைய முடிவை ஒற்றி அவங்களும் முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் தாவேக்க ஆட்சியே கவிழ்கிற சூழல் உருவானாலும் ஆச்சரியம் இல்லை. ஸோ அதனால தான் விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு இடத்தை நோக்கி போகணுங்கிறதுனால தான் இன்றைக்கி அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேக்காவில் சேர்த்து அவர்களை தாவேக்கா வேட்பாளராக களமிருப்பதற்கான ஒரு முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு வந்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியிருக்காரு விசாரணைக்கு. என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு சார்? அதாவது திமுக அமைச்சரவையில் நிறைய அமைச்சர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் தான் பணம் கொளிக்கிற துறைகள். முக்கியமாக ஏவாவேலு கவனித்த அந்த டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே ஏவாவேலு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர். இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி அமைத்த பிறகு திமுக அமைச்சர்கள் எல்லார் மீதும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அல்லது அவர்களை நோக்கிய விசாரணை அப்படிங்கிற மாதிரி எதுவும் நடக்கலை. நீங்கள் ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், செந்தில் பாலாஜி, ஏவாவேலு போன்ற வெகு சிலர் மட்டும்தான் குறிவைக்கப்படுறாங்க. அதில் செந்தில் பாலாஜி மீது ஒரு பக்கம் வந்து இந்த விசாரணைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஏவாவேலு மீது. அப்போ வெளிப்படையாக அல்லது வந்து நீங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஏவாவேலு மீதான நடவடிக்கை போல் தோன்றினாலும் அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா அது ஸ்டாலின் கிட்ட நிற்கும். பொதுவாகவே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்போது அந்த முந்தைய முதலமைச்சர் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட தாவேக்காவும் அப்படி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, பொதுவாகவே இது போன்ற
ஆட்சி மாற்றம் நடக்கும்போது முந்தைய ஆட்சியாளர்கள் மீது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அல்லது ஒரு வழக்கு அப்படிங்கிறது அவர்களை பயமுறுத்துவதற்கு. அப்படி இல்லைன்னா உங்கள் தலையில் ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு பாருங்க அப்படின்னு வந்து அவங்களை வந்து ஒரு பீதியான மனநிலையில் வைத்திருப்பதற்கு மட்டுமே தான் இதை இவங்க பயன்படுத்துகிறாங்க. இவங்க ஆட்சி காலத்தில் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு வந்து நியாயமாக இவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கணும், அந்த மக்கள் பணத்தை வந்து சூறையாடிய பணத்தை வந்து பறிமுதல் செய்யணுங்கிற அந்த நோக்கம் வந்து இது வரைக்கும் யார்கிட்ட இருந்ததா தெரியல. இந்த ஆட்சியிலும் அப்படிதானே சார்? அதுதான் நான் சொல்கிறேன், இந்த ஆட்சியிலும் இப்படிப்பட்ட விஷயம் வந்து தொடரக்கூடாது. இப்போ இத்தனை அமைச்சர்களை விட்டுட்டு நீங்கள் ஏன் ஏவாவேலு மேலே கை வைக்கிறீங்க அப்படின்னா இவருடைய துறையில் நிச்சயமாக முறைகேடு நடந்திருக்கும் அல்லது நடந்திருப்பதற்கான ஆதாரம் உங்களிடம் வந்த பிறகு தான் நீங்கள் இப்படி ஒரு அட்டம்ப்டே பண்ணியிருப்பீங்க. அப்போ அதில் வந்து நீங்கள் நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையோடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சும்மா வந்து ஸ்டாலினை பயமுறுத்துவதற்கு அவருக்கு நம்பகமானவர்களை விசாரணைக்கு கொண்டு வர்றதுங்கிற மாதிரியாக நின்றுடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி அவருடைய லுக் அவுட் நோட்டீஸை வந்து ரத்து பண்ணதுக்கும் வந்து இவங்க மேல்முறையீடு போனாங்க, அதையுமே வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரத்து பண்ணாங்க. இது தமிழக அரசுக்கு பின்னாடி நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதாவது லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது எந்த கட்டத்தில் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிற ஒருவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாயிட்டார், எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்போ இவர் வெளிநாடு தப்பி செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு விமான நிலையத்திலிருந்து வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயலும் போது அங்கு வந்து அவர் கைது செய்யப்படுவார். அதற்கு தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸு. அப்படி இல்லைன்னா இவர்கள் யாரை தேடுகிறார்களோ அவர் வெளிநாட்டில் இருப்பார், சென்னையில் வந்து இறங்காமல் வேற எங்கேயாவது இறங்கி தலைமறைவாயிட்டா என்ன பண்ணுறதுங்கிற அப்போ வந்து லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் வழக்கமான நடைமுறை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏவாவேலு வந்த பிறகு இவங்க லுக் அவுட் நோட்டீஸ்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. அதனால் என்ன நன்மை விளைய போகுதுங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் மேலே அவர் இங்கே வந்த பிறகு சொல்லிட்டாரு, நான் வந்து சிங்கப்பூருக்கு மருத்துவ பரிசோதனைக்கு போனேன், இப்போ வந்துட்டேன், இன்றிலிருந்து என்னைக்கு கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு தயாராக இருக்குன்னு சொன்ன பிறகு அந்த லுக் அவுட் நோட்டீஸ்க்கு அவசியம் இல்லை. அதை வந்து அவங்க கோர்ட்டில் வந்து சரியாக சொன்னதுனால அவர்களுக்கு எதிரான உத்தரவு வரல. இதை தமிழ்நாடு அரசுக்கான ஒரு பின்னடைவாக நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து நம்ம வாபஸ் வாங்கிட்டோம்னா அது வந்து ஒரு அவமானமாக நினைத்து அதை அவங்க ப்ரொசீட் பண்ணாங்க. அது வந்து அவங்களுக்கு தப்பாயிடுச்சு. வந்ததால இந்த ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா, ஏன்னா சம்மந்தப்பட்டவரை இங்கே இருக்காரு, நீங்கள் எனி டைம் வந்து அவரை வந்து சந்திக்கலாம் அல்லது விசாரணைக்கு அழைக்கலாங்கிற ஒரு கட்டத்தில் அவருக்கு எதுக்கு லுக் அவுட் நோட்டீஸ்? இப்போ எவிடன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா சார்? ஏன்னா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னும் போதே வந்து எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த மாதிரி நடைமுறைகள் வந்து இருக்கும். இது கைது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது, எதிர்பார்க்கலாமா கூடிய விரைவில்? அதாவது இது கைது வரைக்கும் போகுமான்னு தெரியாது. அப்படியே கைது வரைக்கும் போச்சுன்னா என்ன மாதிரி வழக்கு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா, இவர் அமைச்சராக இருக்கும்போது 1 லட்ச ரூபா முறைகேடாக சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு உப்பு சப்பு இல்லாத ஒரு வழக்கை தான் இவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொன்று ஏவாவேலு இருந்த துறையில் எத்தனை 1000 கோடி புழங்கியிருக்கும், எத்தனை லட்சம் கோடி புழங்கியிருக்கும், அதில் எவ்வளவு கமிஷனாக வந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க வந்து சரியாக அப்படி ஒரு வழக்கை வந்து இவங்க ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க. உங்களை கைது பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, உங்களை 10 நாள் ஜெயிலில் வச்சிட்டோம் பார்த்தீங்களாங்கிற அந்த குரூர திருப்தி அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய நடவடிக்கையே இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் எந்த அமைச்சரும் ஊழல் செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட நடவடிக்கையை வந்து தாவேக அரசு எடுக்கணும். அதுதான் சரியானதாக இருக்கும். அப்படி எடுத்தீங்கன்னா தான் எதிர்காலத்தில் அந்த ஊழல்ங்கிறதே இல்லாமல் போகும். இப்போ உதாரணத்துக்கு திமுக அமைச்சர்கள் மீது தாவேக அரசு வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர்றது மட்டும் இல்லாமல் அந்த ஊழல் செய்த பணத்தை பறிமுதல் செய்யணும். ஸோ இப்படி ஒரு நடைமுறை நடக்கும்போது தான் அடுத்து தாவேக ஆட்சி இல்லாமல் வேறொரு ஆட்சி வரும்போது தாவேக அமைச்சர்கள் ஒருவேளை ஊழல் பண்ணியிருந்தால் அவர்கள் மீது இதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ இப்படி நடவடிக்கை தொடரும் போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஊழல் செய்வதற்கு அமைச்சர்கள் பயப்படுகிற ஒரு சூழல் உருவாகும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்படியான நடவடிக்கை எங்கேயாவது நடந்திருக்கா? அதனால இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு நடவடிக்கைகளாக தான் இருக்கு. இது வரைக்கும் நடந்தது இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா திரு விஜய் அவர்கள் சொல்றதை பார்த்தா அப்படித்தானே சார் தெரியுது, யாரையும் விடமாட்டேன் அப்படின்னு வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு. அது விஜய் சொல்கிறத வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலையே. ஏன்னா அவர் சொல்வதற்கும் இங்கே நடப்பதற்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மக்கள் பணத்தை 1 பைசா கூட நான் எடுக்க மாட்டேன், யார் எடுக்கிறவங்களையும் நான் விட மாட்டேன்னாரு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது.
தாவேக்காவை சேர்ந்த ஒரு ஊராட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறாரு. அது இல்லாமல் ஜிபேயில் வாங்கினது ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா விஜய் படத்தை இவ்வளோ பெருசாக வச்சுருக்காரு. டேபிள் முன்னால் ஒரு விஜய் படம் இருக்குது, அதற்கு முன்னால் தான் அந்த லஞ்சத்தையே அவர் வாங்குறாரு. ஸோ அப்படி இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் தாவேக்காவில் வந்து ஒரு மாவட்ட செயலாளருக்கு இணையாக இணை செயலாளருங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் பேசுவதற்கும் இங்கே நடைமுறையில் நடப்பதும் வேறாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்திலேயே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் பூந்து விளையாண்டு இருக்காங்கங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. இது வரைக்கும் எத்தனை பேர் மீது அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு? இப்போ இந்த ஊராட்சி தலைவர் லஞ்சம் வாங்கின விஷயத்தை விடுங்க, அது இன்னைக்கு தான் வெளியில் வருது. ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம்ங்கிற பேரில் மாவட்டந்தோறும் மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணதா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களாகவே அந்த செய்தி பரபரப்பாக அடிப்படுது. ஒருத்தர் மீது கூட நடவடிக்கை எடுக்கலை. அப்போ விஜய் மேடையில் பேசுகிறத நம்ம எப்படி நம்ப முடியும்? அவர் என்ன நம்ம ஒரு சினிமா வசனம் மாதிரி பேசி மக்களை வசியம் பண்ணிடலான்னு நினைக்கிறாரோ அப்படின்னு தானே என்ன தோணுது. அமைச்சர் சிடிஆர் அவர்களிடமும் இதே கேள்வி கேட்டாங்க இந்த வழக்கறிஞர். ஆனால் அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல, எல்லாமே வந்து ஆஸ் பர் ரூல் தான் நடக்குது, நீங்கள் ஏதாச்சும் ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். அந்த ஆதாரத்தோடு போனாங்க அப்படின்னா அவங்க நடவடிக்கை எடுக்கலாம் சார். அந்த ஆதாரம் இது வரைக்கும் எதுவும் வரல இல்லை. அதாவது அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த போஸ்டிங் கொடுத்தாங்கங்கிறது பரவலாக எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. சோசியல் மீடியாவில் பல ஆதாரங்கள்லாம் இருக்குது. சிடிஐ நிர்மல்குமார் சொல்கிறாருங்கிறத வச்சு அதில் தவறு நடக்கலைன்னு நம்ம எப்படி முடிவுக்கு வர முடியும்? குறைந்தபட்சம் விசாரணைக்காவது உத்தரவிட்டிருக்காங்களா? அப்படி எத்தனை பேரை விசாரிச்சிருக்காங்க? அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையே. எல்லாத்துக்கும் மேலே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு நேர்மையான கவர்மெண்ட் நடக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அது குறித்து நீங்கள் விசாரித்து உண்மைத்தன்மையை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஆட்சிகளுடைய நீட்சியாகத்தான் தாவேக ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு அப்படி சொல்ல முடியுமா சார்? ஏன்னா பல இடங்களில் வந்து இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத நம்மளால வந்து பொதுமக்களே அதை வந்து வெகுவாக பாராட்டுறாங்க. அது மாதிரி ஊழல் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு பேசப்படுது. அப்போ திமுக அதிமுக நீட்சி அப்படின்னு இது எப்படி நம்ம சொல்ல முடியும் சார்? அதாவது தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழல் ஒளிந்து விட்டது அப்படின்னு ஒரு நம்புவதை விட ஒரு மூட ஒழிந்து விட்டதில் குறைந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாம். குறைந்து விட்டதுன்னு எடுக்கிறது கூட என்னால் வந்து அதை ஏற்க முடியல. ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே எல்லாரும் திருந்திருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயமா எனக்கு இருக்குது. அதை நான் ஒரு பெரிய மூட நம்பிக்கையாக தான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ சென்னை போன்ற ஒரு தலைமைச் செயலகம் போன்ற ஒரு இடத்துல இருக்கிறவன்னா லஞ்சம் வாங்குவதற்கு பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் தள்ளி போனீங்கன்னா மற்ற அலுவலகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்சம் இல்லாமல் எந்த விஷயமே நடக்காது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தானே ஆட்சியே வந்தது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஆட்சி அமைத்து ஒரு 50-60 நாட்களுக்குள்ளேயே இத்தனை விஷயங்கள் வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் தாவேகா கட்சியை சேர்ந்தவன் அப்படிங்கிறதையே ஒரு பெரிய தகுதியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் இவங்க பணம் வசூல் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டேன்னு தம்பட்டம் முடிச்சுக்க முடியும்? இன்னொரு புறம் வந்து இன்னொரு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் வந்து கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டேஷனில் வந்து நீங்கள் காலையும் மாலையும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு 3-4 நாள் ஆச்சு, அவர் இன்னும் வரல. அவர் வந்து காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. எஃப்ஐஆரில் என்னோட பேரே இல்லை, எதை வச்சு எனக்கு வந்து சம்மன் கொடுத்தீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அது நியாயமான ஒரு கேள்வி தானே சார் பார்க்கும்போது? நிச்சயமாக. ஆனால் இங்கே வந்து நியாயம் அநியாயங்கிறது முக்கியம் இல்லை. தாவேக அரசு செந்தில் பாலாஜியை குறி வச்சுட்டாங்க. அதனால் அவர் ஏதாவது ஒரு வழக்கில் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு அவரை கண்டிப்பாக கைது செய்து சிறையில் அடைப்பது தான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். முக்கியமாக இந்த வழக்கிலேயே செந்தில் பாலாஜியை வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் எஃப்ஐஆர்லேயே அவருடைய பெயர் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய முரண்பாடு தானே. அல்லது பார்த்திங்கன்னா இவர்களுடைய தோல்வியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு போலீஸ் வந்து விசாரணைக்கு அழைக்குது, காலை மாலை நீங்கள் வந்து போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகணும்னு நீதிமன்றம் சொல்லுது. அதை தாண்டி இவர் போகாமல் இருக்கார் அப்படின்னா அப்போ அதில் ஏதோ ஒரு ஓட்டை இருக்குன்னு தானே அர்த்தம். அது வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது அப்படின்னா அப்போ இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? நான் என்ன கேட்குறேன், செந்தில் பாலாஜி தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரிந்தால் என்ன நீங்கள் அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் மீது வந்து நீங்கள் வழக்கு தொடுக்கலாம், அவரை கைது செய்யலாம், சிறையில் அடைக்கலாம். அப்படி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இவரை வந்து நீங்கள் கைது செய்ய துடிக்கிறீங்க அப்படிங்கிறது தானே இதன் மூலமாக நமக்கு புரிய வருது. இப்போ போலீஸ் தரப்புல இருந்தும் கூட அவர் வந்து நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணல, அவருடைய முன்ஜாமீன் ரத்து பண்ணுங்க அப்படின்னு கூட காவல்துறை வந்து கோர்ட்டுக்கு போலீங்க சார் இந்த ஒரு நிகழ்வில். அதாவது ஒரு உண்மை என்ன அப்படின்னா, தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் உட்பட பல்வேறு விஷயங்களில் முக்கியமாக அந்த
நீதித்துறை சார்ந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு வழக்கறிஞர் பதவிக்கு வந்து பணம் வாங்கினது, அதுக்கப்புறம் தகுதியற்ற நபர்களுக்கு பதவியை கொடுத்தது, அதுக்கப்புறம் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு வழக்கறிஞர்களாக இருந்தவர்களுக்கே தாவேக ஆட்சியிலும் வந்து அதே பணியை கொடுத்ததுன்னு ஒரு பெரிய குளறுபடி நடக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அரசு சார்பாக இவர்கள் முன்னெடுக்க வேண்டிய பல்வேறு விஷயங்களில் வந்து இவங்க கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஹைகோர்ட் பக்கம்லாம் போனீங்கன்னா தாவேக அரசு இந்த விஷயத்தில் வந்து எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்காங்கங்கிறத பார்க்க முடியும். ஒரு விவரம் தெரிந்த ஒரு சட்டத்துறையில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு புறம் வந்து இந்த பள்ளி கல்வித்துறையில வந்து 100 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்ற பேர்ல வந்து அரசகுமார் அப்படின்னு மீது குட்டாஸ் போட்டிருக்காங்க சார். அந்த வழக்கு வந்து திரு அன்பில் மகேஷ் மீது தான் போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அடுத்த டார்கெட் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த துறை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நிச்சயமாக இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அமைச்சரவையில் பல அமைச்சர்கள் இருந்தாலும் சில அமைச்சர்கள் தான் ஸ்டாலின் குடும்பத்துக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர்கள். செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவா வேலு, மா சுப்பிரமணியம், அன்பில் மகேஷை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, இந்த மாதிரி வெகு சிலர் தான் அவங்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். இன்னொரு பக்கம் இவர்களுடைய துறை தான் பணம் கொளிக்கும் துறை. அப்போ இவங்களை கை வச்சா இந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது எங்கே போயிருக்குங்கிறது அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஸோ இப்போ இவங்களையெல்லாம் குறிவைப்பதன் மூலம் இந்த வழக்கு எங்கே போய் நிற்கும் அப்படின்னா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவர்களை நோக்கி தான் நிற்கும். ஸோ கிட்டத்தட்ட தாவேக குறிவைப்பதும் இவங்க 2 பேரை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து அன்பில் மகேஷ் பொறுத்த வரைக்கும் அந்த அரசகுமார் அவருடைய வழக்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி தருகிறேன் அப்படிங்கிற பெயரில் 100 கோடி ரூபா வசூல் பண்ணதா ஒரு தகவல். ஆனால் இதுலேயே ஒரு முக்கிய தகவல் என்னென்னா, இந்த செய்தி முதலில் வெளியில் வரும்போது 300 கோடியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது திடீர்னு ஒரு 100 கோடியாக குறைந்த மர்மம் என்னங்கிறது தெரியல. எல்லாத்துக்கு மேலே அரசகுமார் பாஜகவில் இருந்து ஸ்டாலினை புகழ்ந்த காரணத்தால் அந்த கட்சியினருடைய அதிருப்திக்குள்ளாகி அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தார். அதுக்கப்புறம் திமுகவில் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சது. ஸோ அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய வசூல் வேட்டையை அவர் நடத்தியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் வாங்கி தரேன்னு இவ்வளோ பெரிய தொகையை அவர் வசூல் பண்ணியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அது அவருக்கான தொகையாக இருக்காது. அப்போ ஏதோ ஒரு அதிகார மையத்துக்கு தான் அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் அந்த துறையின் அமைச்சராக இருந்தவர். அதனால் இந்த வழக்கு விசாரணையில் பார்த்திங்கன்னா ஒருவேளை அவரை நோக்கி அது திரும்பினால் நிச்சயமாக அவரும் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நிகழ்வு தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.